ஆஸ் எ பேரண்டா நம்ம யாரும் ஒழுங்கா இல்ல, முன்னத்தி ஏறுகள் ஒழுங்கா இல்ல, பொலிட்டீஷியன்ஸ் ஒழுங்கா இல்ல, காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்கா இல்ல. அப்படி ஒழுங்கா இருந்திருந்தா, ஒரு நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்திருந்தா, ஒரு குழந்தைனால, ஒரு மைனர்னால இந்த ஊர்ல பான் பார்க்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பானை வந்து ஒரு குழந்தைனால ஈஸியா அக்சஸ் பண்ற இடத்துல வச்சிருந்திருப்பாங்களா? அந்த பான்னால அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகிற அளவுக்கு, அவங்க அடிக்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமும், அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய வாதியார்கள் எல்லாரும் மேலேயும் இதுக்கு பழி இருக்குங்க. நம்ம யாரும் ஒழுங்கா இல்ல, இதுதான் எக்ஸாக்டான இஷ்யூவே. ஆனா அந்த ஆக்சஸ் எப்படிங்க பிராக்டிகலா தடுக்க முடியுங்க? எப்படி இன்னைக்கு உங்களால தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு கொள்ள முடியுமா? சொல்லுங்க, அதை எப்படி தடுத்தீங்க? இன்னைக்கு நினைச்ச ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட உங்களால பேச முடியுமா? எப்படி தடுத்தாங்க? ஒருத்தர் ஆள் சேர்த்தாரு, சென்னையில புடிச்சிட்டாங்க. எப்படி தடுக்க முடியுது உங்களால? ஆனா இந்தியாவில பார்னோகிராஃபியை ப்ரொடியூஸ் பண்றவனே உட்காந்துட்டு இருக்கானா இல்லையா? இந்தியா கண்டுக்குதா? நான் அதை திரும்ப சொல்றேன், அரசியல்ங்கிறது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். தவறானவங்க கையில அது மாட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்க குடும்பமோ உங்க குழந்தைகளோ குட்டிச்சவர் ஆகிறத பத்தி எந்த வித கவலையும் இல்லாதவங்க அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கனால அவங்க இதை பத்தி கவலையே படுறது இல்ல. அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, இப்ப ஒரு சாதாரண படம் வருது, எதுக்கு நாங்க தொண்டை தண்ணி வத்த கத்தணும்? அத்தனை பேர் கடிச்சு வைக்கிறான். அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அத்தனை பேர் எனக்கு எதிரியாவான். கரெக்டா? அவனுக்கு அது தொழிலுங்க. அவன் அங்க ஒரு லைட் மேன் இருப்பான், அங்க ஒரு கேமராமேன் இருப்பான். அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவன் அத்தனை பேரும் பாரிசாலன்னு திட்டுவான். ஏன்? அந்த படத்துக்கு எதிராக பேசுறேன்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு புரியல, நான் அவனுக்காக தான் பேசுறேன். அவனோட பசங்களுக்காக, அவனோட எதிர்காலத்துக்கு பேசுறேன், அவனோட குழந்தைகளுக்காக பேசுறேன், அவனோட மனைவிகளுக்காக பேசுறேன், அவங்களோட தாய்களுக்காக பேசுறேன். புரியுறது இல்ல அவங்களுக்கு. சுயநலமா யோசிக்கிறீங்க எல்லாம். நான் சுயநலமா யோசிக்க முடியாம மாட்டிக்க முடிக்கிறேன். அதான் இங்க பிரச்சனை. சுயநலமா பேசுறேன் என்னங்க? தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பாட்டு ஒரு ட்ராக் எடுத்து வேற பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், இதை பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. இது எவ்வளவு ரிஸ்கான விஷயம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டியதா இருக்கு. அப்படி அளந்து பேசினாலும் வெட்டி ஒட்டி மாத்தி பேசுறவன் இருக்கான். அது நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். எப்படியாவது இவனை கைது பண்ணணும். என்ன தப்பு பண்ண என்ன கைது பண்றதுக்கு அலையறீங்கடா? என்னடா தப்பு பண்ணிட்டேன்? மக்களுக்கு உண்மையை பேசுறேன், மக்களுக்கு நல்லது சொல்றேன், நீ கைது பண்ணி ஆகணும். உனக்கு நான் சொல்றேன், நீ என்ன கைது பண்ணு, ஒன்னும் நல்லா பண்ண முடியாது. முன்னாடி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? அல்லா பொய் வழக்கையும் போட்டு கைது பண்ணுவீங்க. அதனால என்ன உங்களால சாதிக்க முடியுது? ஒன்னும் சாதிக்க முடியாது. ஏன்னா நான் உண்மையை பேசுற வரைக்கும், சத்தியத்தை பேசுற வரைக்கும், நியாயத்தை பேசுற வரைக்கும் நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன். நான் இங்க பேசலைன்னா வேற ஒருத்தன் வந்து பேசுவான். அந்த இடம் எப்பவுமே எம்டியா இருக்க போறதுல, இந்த சேர்ல நான் உட்காந்துருக்க வரைக்கும் நான் ஒண்ணு பேசுவேன். அந்த சேர்ல இருந்து நான் இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து பேசுவான். பேசுறதுக்கான சூழல் இருக்குது, தேவை இருக்குது.